தேவனே, இன்று என்னை உருமாற்றும். டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி. அழிக்கவே முடியாது. 2 கொரிந்தியர் 4:8. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறது இல்லை. வெவ்வேறு காலகட்டங்களில் ஜெயம் பெற்றவர்களை உலகம் சந்தித்துள்ளது. ஆனால் நீங்கள் யார் என்று நான் கூற விரும்புகிறேன். நீங்கள் முற்றிலும் ஜெயம் பெற்றவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய அன்பே நம்மை அழிக்கப்படாதவர்களாக மாற்றுகிறது. பவுல் அப்போஸ்தலன் தன் துன்பத்தின் சூழ்நிலையில் தேவன் தன்னை எவ்வாறு ஒரு வெற்றி மனிதனாக நிறுத்தினார் என்று கூறுகிறார். ஒரு கிறிஸ்தவனுக்கு சோதனைகள் தான் சந்தர்ப்பங்கள். கூடாது என்பவைகள் கூடும். பிரச்சனைகள் வெற்றியின் படிகள். சோதனைகள் நம்மை சரியான நபராக மாற்றுகிறது. கஷ்டங்களின் நேரங்கள் தான் வெளிப்பாடுகளின் நேரங்கள். துன்பப்படுத்தப்படுதல் மேலான மகிமைக்கு தயாராகுதல். எத்தனை புது முகங்களோடும் மாறு வேடத்திலோ பிசாசு மறுபடியும் மறுபடியும் உங்களிடம் வந்தாலும் நீங்கள் வெற்றியின் உச்சிக்கு செல்லவே உருவாக்கப்பட்டவர்கள். நீங்கள் பிசாசிற்கு மிக கடினமான, அதிக ஞானமுள்ள, அபரிமித அபிஷேகம் பெற்ற ஆபத்துமானவர்கள். அதனால் அவன் உங்களை தொட தைரியம் கொள்ள மாட்டான். நீங்கள் எல்லாவற்றிலும் ஒப்பற்று விளங்க காரணம், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் உங்களுக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்ததே. நீங்கள் கீழாவதில்லை, மேலாவீர்கள். பரலோகமே உங்கள் எல்லை, வானம் அல்ல. குழப்பங்கள், சோர்வுகள், துன்பங்கள் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்பதை ஒருபோதும் மாற்றுவது இல்லை. எனவே விட்டு விடாதீர்கள், விட்டு கொடுக்காதீர்கள். உங்கள் மீட்பு அருகில் உள்ளது. தலையை உயர்த்துங்கள், வெற்றி வீரனாய் எழுந்திருங்கள். பரலோகம் காத்திருக்கிறது. ஆமென். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.